நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. எசாயா 43 வசனம். அயல் நாட்டிலிருந்து ஒரு கப்பல், ஒரு பெரிய கப்பல் ரொம்ப ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு இந்தியாவை நோக்கி பயணப்பட்டு வருது. அந்த கப்பல்ல பயணிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். இன்னொன்னு, கடல் மேல போறோமே, தண்ணீர்கள் மேல போறோமேன்னு ஒரு பெரிய மகிழ்ச்சி, நல்ல ஆரவார மகிழ்ச்சி, பாட்டு சத்தம் எல்லாமே இருக்கு, எல்லாம் கொண்டாடுறாங்க. முதல்ல அந்த கடற்பயணத்துல போறவங்களுக்கும் அது ஒரு புதிய அனுபவம் கொடுத்துருக்கும். இப்படி எல்லாம் மகிழ்ந்து சந்தோஷமா வர நேரத்துல திடீர்னு கேப்டன் கிட்ட இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த கப்பலுடைய கேப்டன் கிட்ட இருந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, அதாவது கப்பல்ல நீர் உள்ள ஏற ஆரம்பிச்சிச்சு, வர ஆரம்பிச்சு. நாங்க எவ்வளவோ அதை தடுக்க பார்த்தோம், முடியல. கப்பல்ல ஒரு பெரிய ஓட்டை ஒண்ணு வந்திருக்கு, அந்த ஓட்டை வழியாக நீர் உள்ள வருது அப்படின்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டோன்னு எல்லாருக்கும் ரொம்ப பயம் வந்துருச்சு. அவ்வளோ நேரம் சந்தோஷமா பாடிட்டு சந்தோஷமா வந்தவங்களுக்கு இந்த விளம்பரம், இந்த அறிவிப்பு அவங்களுக்கு ரொம்ப வேதனை கொடுக்க ஆரம்பிச்சுது. எல்லாரும் அழுது புலம்ப ஆரம்பிச்சோம். ஐயோ, நடுக்கடல்ல நம்ம எல்லாம் விழுந்து சாக போறோம், நம்ம கரை சேர போறது கிடையாது, நம்ம வீடுகளுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் துக்கம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் வேதனை, அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அவங்கவுங்க புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல ஒரே ஒரு மனிதர் மட்டும் என்ன பண்றாருன்னா, நம்பிக்கையோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப அந்த மாலுமி அவர்கிட்ட வரார். நின்றுட்டு, இவ்வளவு பேர் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க, நீ மட்டும் எப்படி ஜெபிக்கிறீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன் நீங்க அழுது புலம்பல? நீங்க ஏன் பயப்படாம அமைதியா இருக்கிறீங்க? அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, அதை குறித்தெல்லாம் பயப்படாம கடவுளை துதித்து பாடிக்கொண்டே இருக்க, வயலின் இசை வாசிக்கிறார். ஏன் உங்களுக்கு பயம் வரல? அப்போ அவர் சொல்றாரு, இந்த வசனத்தை சொல்றார். அதாவது, நான் நீர்நிலைகளை கடக்கும் பொழுது நான் கூட இருப்பேன், எங்க கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஆறுகளை நீ கடந்து போகும்படி அவைகள் உன்னை மூழ்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட இஸ்ராயலின் கடவுள் என்னை நிச்சயமா காப்பாத்துவாரு, நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எந்த சூழலிலும் அவர் என்னை காப்பாத்துவார் அப்படின்றது அவங்க ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த மனிதனுக்கு ரொம்ப சந்தோஷமா அவர் என்ன பண்ணாரு, கடவுள் நம்பிக்கையோட ஒரு பாடல்களை பாட ஆரம்பிச்சு கடவுளை துதிக்க ஆரம்பிச்சார். பாருங்க என்ன ஆச்சரியம். கொஞ்ச நேரத்துல அதே மாதிரி கேப்டன் கிட்ட இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அறிவிப்புனா, இப்பொழுது கடலிலே தண்ணீர் உள்ளே வருகிறது, போக்குவரத்து குறைந்து விட்டது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியும், எப்படி இதுன்னு ஒரே ஆச்சரியம். இன்னும் நம்ம கொஞ்ச நேரத்துல நம்முடைய கப்பலானது கரையை கடக்க போகிறது, சேர்ந்துட்டோம் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே பெரிய ஆச்சரியம். நம்ம சேர மாட்டோம், நம்ம நடுக்கடல்லே நம்ம விழுந்து செத்துருவோம் அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ இந்த ஒரு அறிவிப்பு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எப்படா இந்த கப்பல் கரையை சேரும் ரொம்ப காத்துட்டு இருந்தாங்க. கப்பல் கரை சேர்ந்த உடனே எல்லாரும் இறங்கி அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துட்டு நேரம் போகாம எப்படி இந்த ஓட்டை அடைப்பட்டு இதை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஆவலான நிக்கிறாங்க. எல்லாரும் என்ன செய்யற போய் பாக்குறாங்க. அப்ப அந்த கரையை, அந்த கப்பல்ல எல்லாத்தையும் அந்த இடத்துல எல்லாம் செட்டில் பண்றாங்க. நின்ன பிறகு போய் பார்த்தா ஒரு பெரிய ஒரு மீன் அந்த கப்பல்ல இருக்க அந்த ஓட்டையில போய் நல்லா அழகா போய் மாட்டி இருக்கு, சிக்கி இருக்கு. அந்த மீன் சிக்கிறதுனால, அது உள்ள போய் சிக்கி பலியானதுனால இந்த கப்பல் தண்ணீர் உள்ள வராம அது தடுத்து நிறுத்தி பத்திரமா இவன் சேர்ந்திருக்கான். அப்போ ஒரு மீன் தன் உயிரை பணயம் வைத்து எத்தனையோ மக்கள், நூற்றுக்கணக்கான மக்களை அன்றைக்கு காப்பாற்றியது. எல்லாரும் கடவுளை துதித்தாங்க. அப்ப எல்லாரும் இந்த மனிதன் கடவுளை துதித்தாங்க. உண்மையிலேயே இஸ்ரேலின் கடவுள் எவ்வளவு பெரியவர், நீ ஜெபம் பண்ண, நம்பிக்கையோடு இருந்த பாரு, ஒரு மீன் நம்ம எல்லா உயிரையும் காப்பாற்றிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட நமக்காக பலியானார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாம் வாழ்வு பெறும் பொருட்டு அவர் தன்னையே நமக்காக கொடுத்தார் இல்லையா? அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழலிலும் நான் கூட இருக்கிறேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆறு மேல புரண்டோடினாலும் நான் கூட இருக்கிறேன், கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். ஆகவே உங்களோடவே இருக்கன்னு சொல்ல கடைசி வரையிலும் ஆண்டவர் நம்ம கூடவே இருக்க போறாரு. அப்புறம் என்ன, தைரியமா சந்தோஷமா இந்த நாளை நீங்க தோங்குங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, என்னாலும் நீர் எங்களோட உடன் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களை ஆசீர்வதியும். மீட் பிரேசி ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமே.